ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன். ஆனால் அந்த ரெண்டாவது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு. லவ் டுடே. ஏன்னா அதுலேயும் வந்து தடவை நடித்ததுனால அது ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு, வெற்றி. ஸோ அப்போது டேரக்டராக 2 படம் ஓடிச்சு. ஓகே, நான் டைரக்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட்டு. ஏதோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு, இல்லை ஒன் டைம் ஒன்றோ அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ 2வது படம் திருப்பி ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னொன்று என்னென்னா, சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே டைரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு, அது பாசிபிள். இன்னொருத்தங்க டைரக்ஷனில் எப்படி நடிப்பாங்க? ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டைரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ட்ராகனில் வந்து உழுது. லவ் டுடே ஓட எக்ஸ்பெக்டேஷனும் ட்ராகனில் வந்து உழுது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு.